வணக்கம் மக்களே. நம்ம முதலமைச்சரு வாரத்துக்கு ஒரு திட்டம் அறிவிச்சுட்டே இருக்காரு. என்ன ஒரு நல்ல மனுஷனா இருக்காருல்ல. மக்கள் மேல அவ்வளவு அக்கறையா இருக்காரு நம்ம தமிழக முதலமைச்சர். 5 வருஷத்துல 4.5 வருஷம் நம்ம முதலமைச்சரு எந்த திட்டமும் பெருசா பண்ணல. ஆனா இந்த 6 மாசத்துல வாரத்துக்கு ஒரு திட்டம், மாசம் ஒரு திட்டம்னு அறிவிச்சுட்டே இருக்காரு. மக்கள் மேல அவ்வளவு அக்கறையா இருக்காரு நம்ம முதலமைச்சர். இன்னைக்கு ஒரு அரசு விழா நடந்துச்சு. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. அந்த விழாவில யாரெல்லாம் இருக்காங்க பார்த்தா சினிமா நடிகர்களும் சினிமா டைரக்டரும் தான் நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் யோசித்து பார்த்தா எங்கேயோ இடிக்கிற மாதிரி இருக்குல்ல நம்மளுக்கு. எதுக்கு சினிமா பிரபலங்கள் அவ்வளவு பேர் வராங்க அதுக்கு? அதுலயும் ஒரு உள்நோக்கம் இருக்கு. அதை தாண்டி இன்னைக்கு நடத்தக்கூடிய கல்வியில் சிறந்த தமிழ்நாடு இந்த நிகழ்ச்சியை நீங்க ஆட்சிக்கு வந்த முதல் வருஷம் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா, நிஜமா சொல்றேன் சிஎம் சார், நீங்க தான் 2026ல சிஎம் இருந்திருப்பீங்க. ஆனா 4.5 வருஷம் விட்டு இப்ப இந்த 6 மாசத்துல மட்டுமே நீங்க கணக்கு வச்சு இவ்வளவு திட்டங்கள் அறிவிக்கிறீங்க. எல்லா காலேஜ் ஸ்கூல் பசங்களுக்கு லேப்டாப் கொடுத்தாங்க, அதை கட் பண்ணீங்க. சைக்கிள் கொடுத்தாங்க, அதை கட் பண்ணீங்க. அதெல்லாம் இல்ல. அடுத்த தேர்தல் வரத்துக்கு 6 மாசம் தான் இருக்குன்னோனையும் திட்டங்களா அறிவிச்சு தள்ளுறீங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க திட்டம் அறிவிக்கிறது என்னவோ சில கோடிகள் தான். ஆனா இதுக்கான விளம்பரங்கள் பல கோடி போயிட்டு இருக்கு. இதெல்லாம் மக்கள் எப்ப புரிஞ்சுக்க போறாங்கன்னு தெரியல. இந்த 6 மாசத்துல மட்டும் நம்ம முதல்வர் சிறப்பான முதல்வர், நம்பர் 1 முதல்வர். இந்த 6 மாசத்துல அவர் மாசம் ஒரு திட்டம், வாரம் ஒரு திட்டம்னு தொடங்கி வைப்பாரு. ஏன்னா அடுத்து 2026ல அவர் ஓட்டு வாங்கியே ஆகணும். அதனால இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு. சோ மக்களே, தமிழ்நாடு இப்ப எந்த நிலைமையில இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். சோ சிந்திச்சு செயல்படுங்க. நன்றி.